சாந்தி சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? நான் குஷி குஷியா இருக்கிறேன். நீங்க குஷி குஷியா இருக்கிறீங்களா? குஷி குஷியா இருக்கிறேன் சிஸ்டர். ஸோ நாளைக்கு இன்னும் 2 நாள்ல கிறிஸ்மஸ் வருது. ஸோ எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இம்ரான் குடும்பத்தினர் 3வது அத்தியாயத்துல 193வது வசனம் பார்க்க போறோம். அது படிங்க சிஸ்டர். எங்கள் இரட்சகனே, உங்கள் இரட்சகனை விசுவாசியுங்கள் என்று எங்களை விசுவாசத்தின் பால் அழைத்தோரின் அழைப்பை நிச்சயமாக நாங்கள் செவியேற்று நாங்களும் அவ்வாறே விசுவாசம் கொண்டோம். எங்கள் இரட்சகனே, ஆதலால் நீ எங்கள் குற்றங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தீமைகளை எங்களை விட்டு நீக்கியும் விடுவாயாக, மேலும் முடிவில் நல்லோர்களுடன் எங்களை மரணிக்க செய்வாயாக என்றும். நல்லவர்களுடன் மரணிக்க செய்வாயாக. இது பாத்தீங்கன்னா பைபிள்ல ஒரு கதையிலும் அந்த எல்லாருமே கடைசியில ஏதோ ஒரு பாவம் செய்வாங்க. சின்னதா இருக்கும் அல்லது பெருசா இருக்கும். அப்ப அதற்கேற்ப ராஜாவை புதைக்கிற இடத்துல போய் புதைப்பாங்க. ஒரு சிலரை அவன் ராஜாவா இருக்கிறதுக்கே தகுதி இல்லைன்றதுனால அதுக்கு பக்கத்துல புதைப்பாங்க. ஒருத்தன் வந்து அந்த இனத்துல இருக்கிறதுக்கே தகுதி இல்லைன்ட்டு சுத்தமா வேற இடத்துல போய் புதைப்பாங்க. ஆனால் இது இறந்த பிறகு அந்த உடம்பு எங்க புதைச்சா என்ன? அது ஒரு ஜடம் தான். ஆனால் அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, குறிப்பாக இறுதியில ஏன் நல்லவர்களோடு எங்களை மரணிக்க வைப்பாயாக அப்படின்னு போட்டிருக்குன்றது இப்ப உங்களுக்கு இந்த விஷயம் சொல்லும் போது புரியும். என்ன அப்படின்னா, எங்கள் இறைவனே, இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா இப்படி போட்டிருக்கு, எங்கள் இறைவனே உங்கள் இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று இறை நம்பிக்கையின் பின் அழைத்தவரின் அழைப்பை செவியேற்று. நம்ம சொல்றோம் இல்லையா, கடவுள் வந்துட்டார், அவரை பிடிங்க, மதஸ்தாபகர்களே பிடிச்சிக்கிட்டு இருக்காதீங்க, அதனாலதான் உலகம் இன்னும் இன்னும் கீழ் நோக்கி போகுது. சோ மதங்களற்ற உலகம் சொர்க்கம், அதை உருவாக்குறதுக்கு தான் கடவுள் வர்றார். சோ இந்த சொர்க்கத்தில் எந்த மதமும் இருக்காது. சொர்க்கம் முடிந்து இதே பூமி நரகமாக மாறும். அப்பதான் மதங்கள் எல்லாம் வருது. 2500 வருடம் சொர்க்கம், முதல் 2500, அடுத்த 2500 வருடம் நரகம். சோ எப்படி யோசிச்சு பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், எல்லா மதங்களும் 2500 வருடத்திற்குள்ள தோன்றியதுதான். சோ கடைசி 100 வருடத்தில் தான் கடவுளே வர. அந்த கடவுளை தான் முஸ்லிம்கள் அல்லானும், கிறிஸ்தவர்கள் பரமபிதானும், இந்துக்கள் சிவனும் சொல்றாங்க. கடவுள் ஒருத்தர் தான், மதத்துக்கு ஒரு கடவுள் தான் கிடையாது. கடவுள் ஒருவர்னு முஸ்லிம்கள் சொல்றாங்க. ஆனா அந்த கடவுள் வருவார், அவர் ஞானத்தை கொடுப்பார், அதை மட்டும்தான் நம்ம பிடிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஆனா இருக்கு குரான்ல, அப்படி ஸ்லைட்டா அங்கங்க இருக்குது. அதையும் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அதிர்ஷ்டம் உள்ளவங்க புரிஞ்சுக்குவாங்க. சோ அப்படி புரிஞ்சுக்கிட்டவங்க சொல்ற விஷயம்தான் எங்கள் இறைவனே. சோ கடவுள் வந்துட்டாரு, உங்க கடவுள் மேல நம்பிக்கை கொள்ளுங்க அப்படின்றதை விட அவர் நமக்கு அப்பா. அதுதான் மெயின் விஷயம் இல்லையா? நீங்க கடவுளேன்றது அப்பயும் நீங்க விலகி இருக்கிறீங்க. கடவுள் பெருசு, வானத்துக்கும் பூமிக்கும் அப்படி நிக்கிறாரு இப்படி நிக்கிறாருன்னு போது அங்க அன்பு இருக்காது, பயம் வேணா இருக்கலாம். கடவுள் சொல்றாரு, எனக்கு நீ அல்லான்னு கூப்பிடுறதோ ஈஸ்வரான்னு கூப்பிடுறதோ எனக்கு பிடிக்கல, அப்பான்னு அன்பா கூப்பிடுறதுதான் பிடிச்சிருக்குது. ஏன்னா அவர் ஆத்மாவுடைய அப்பா. அவர் 5000 வருடத்துக்கு முன்பு, அதாவது கலியுகத்தின் இறுதியில ஞானத்தை கொடுத்ததுடைய பலனை தான் 5000 வருடமா நம்ம அனுபவிக்கிறோம். ஆரம்பத்துல சக்தி அதிகமா இருக்கும்போது சொர்க்கத்தை அனுபவிக்கிறோம். சக்தி குறையும் போது காம கோபத்துக்கு அடிமையானதுனால இதை நரகமா மாத்திடும். சொர்க்கத்துல காம கோபம் பற்றி பேராசை அகங்காரமே இருக்காது. காரணம் என்னன்னா, எல்லாரும் ஆத்மான்ற உணர்வுல இருக்கும். அதாவது உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரமா ஜொலிக்கனால்தான் இங்க போட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. சோ அந்த ஆத்மா தான் கண் வழியா பாக்குது, வாய் வழியா பேசுது, எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்குதுன்றது இயல்பாகவே சொர்க்கத்தில் எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அதனால சதா ஆனந்தமாவும் இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். அதுல கவனம் இருக்கனால ஆனந்தம் இருக்கும். வெளி உலக கவர்ச்சியில மயங்கலனாலே ஆனந்தம் இருக்கும். மயங்கும் போதுதான் அது உங்களை விட்டு போகும்போது உங்களுக்கு துக்கம் வரும். மற்றபடி அங்கேயும் மரணம் இருக்கும், அங்கேயும் திருமணமாகும், அங்கேயும் குழந்தை பிறக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா காமம் இருக்கு. கணவனும் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் பொழுது மனைவி கர்ப்பமாவார். அப்படி தூய்மையா அங்க இருக்கக்கூடிய எல்லோரும் பிறந்ததுனால்தான் இந்துக்கள் அத்தனை தெய்வங்களை வழிபடுறாங்க. ஆனா அவங்க கடவுள் கிடையாது, அவர்களை உருவாக்கியவர் கடவுள். அவரு கடைசி 100 வருடத்தில் வருகிறார். அல்லாஹ் விஞ்ஞானம் அல்லாவிடம் மட்டுமே இருக்குதுன்னு குரான்ல இருக்குது. அந்த அல்லாஹ் இறுதியில் வந்து கொடுப்பார்.
இதுவரைக்கும் வந்ததெல்லாம் மதஸ்தாபகர்கள் ஒண்ணுத்துக்கு பாருங்க. யூதர்களுக்கு கிறிஸ்தவர்களை பிடிக்காது, கிறிஸ்தவர்களுக்கு முஸ்லிமை பிடிக்காது. இப்படி கேட்டா எல்லாமே ஒரே புக்லயே இருக்கும். இப்படி மாத்தி மாத்தி வெவ்வேறு வழி கடவுள் கொடுப்பாரா? கடவுள் சொல்றாரு மாத்தி மாத்தி பேசுங்க, என்ன மனுஷனான்னு கேக்குறேன் குரான்லே. ஆனா இவங்க இப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப கடைசியில நம்ம சொல்றோம் கடவுள் வந்துட்டாரு, அவர் சொர்க்கத்தை உருவாக்குறாரு, சொர்க்கத்துல காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. காரணம் ஆத்மான்னு ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி இப்ப ஆகணும், அதுக்கான சக்தி இல்ல, அந்த சக்தியில் நிரம்பியவர் தான் இறைவன், அதனால அவரை நினைக்கணும். அவரு செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்கிறாரு. ஆத்மாக்களாகிய நாமளும் அங்க இருந்துதான் வந்தோம். சோ அதுதான் நம்முடைய வீடு. இங்க நடிக்க வரும் பூமிக்கு. சுகமான பாட்டு நடிக்கும் போது இது சொர்க்கம், துக்கம் வரும்போது பாவம் செய்யும்போது இது நரகம் ஆயிடும். சோ துக்கத்தின் உச்சத்துல இருக்கிறோம். பலவிதமான நோய்கள், இயற்கை சீற்றங்கள், யுத்தங்கள், இதுல இருந்தெல்லாம் காப்பாத்துறதுக்கு கடவுள் வரார். என் ஒருவனை மட்டும் பிடி. மனிதனை பிடிச்சனா முடிஞ்சு போச்சு. மனித வழிதான் சாத்தான் வழி. மதங்கள் எல்லாமே மனிதர்கள் உருவாக்கியது. மனிதர்கள்னா யாரு? கடவுள் ஒருவர், மற்ற எல்லோரும் மனிதர்கள், மற்ற எல்லோரும் படைப்புகளே. சோ படைப்புடைய படைப்பு தான் மதங்கள். கடவுளுடைய படைப்பு சொர்க்கம். அந்த சொர்க்கத்திற்கான ஞானத்தை கொடுத்து நம்மை மீண்டும் சொர்க்கத்தில் எப்படி தெய்வீக குணம் இருந்ததோ, அன்பு, அமைதி, ஆனந்தம், தூய்மை, அதே மாதிரி நம்மள மாத்துற. சோ இப்ப இந்த ஞானத்தை இறை நம்பிக்கையின் பக்கம் அழைத்தவரின் அழைப்பை நாங்கள் ஏற்றோம். சோ நாம இப்ப சொல்றோம், இதுவரைக்கும் கடவுளை பத்தி எல்லாரும் நாஸ்திகர்கள் தான். பாருங்களா, இங்க நாஸ்திகர்கள் பக்கம் தான் கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் போய் சேருவாங்க. இந்தியாவில முஸ்லிம் நாடுகள்ல பாத்தீங்கன்னா நாஸ்திகர்கள் பக்கம் கிறிஸ்டின்ஸ் போய் சேருவாங்க. அமெரிக்கால போய் பாத்தீங்கன்னா நாஸ்திகர்களின் பக்கம் முஸ்லிம்கள் போய் சேருவாங்க. அப்ப பாருங்க, சோ நாஸ்திகத்துக்கு தான் அவங்க பக்கத்துல இருக்கிறாங்க, கடவுளுக்கு பக்கத்துல கிடையாது யாருமே. சோ அப்ப கடவுளின் பக்கம் நீங்க வரணும். எல்லாருமே நாஸ்திகர்கள் தான், ஏன்னா யாருக்கும் கடவுளை பத்தி தெரியாது. கடவுள் இந்த இடத்துல இருக்காரு, நட்சத்திரம் மாதிரி இருக்கான்னு எந்த மதத்திலேயாவது சொல்லப்பட்டிருக்கா? அவரை எப்படி நினைக்கணும்னு தெரியாதனால உட்காந்து இப்படியே குட்டிக்காரனாடி இப்படி முட்டி போடு, அப்படி போடு, இப்படி போடு. கடவுள் என்ன சர்க்கஸா கத்துக் கொடுக்குறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சோ கடவுளுடைய வழி சொர்க்கத்துக்கு போற வழி, மதஸ்தாபகர்களின் வழி நரகத்தில் வாழ்வதற்கான வழி. ஏன்னா நரகத்துலதான் மதங்கள் உருவாகுது. இங்க வாழறதுக்காக அது வாழ்ந்தீங்க, சரி ஓகே, கடவுள் வரல, வரும்பொழுதுதான் நம்ம அவரை பிடிக்க முடியும், அதனால அது தப்பு இல்லை. ஆனா இப்ப கடவுளை பிடிக்க வேண்டிய நேரம். இந்த நேரம் கடவுளை நிராகரிக்கிறவங்களை பத்தி தான் நிராகரிப்பாளர்கள்னு குரான்ல போட்டிருக்கு. விக்கிரக வழிபாட்டாளர்கள் அப்படின்ட்டு பைபிள்ல போட்டிருக்கு. சோ விக்கிரகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனித உடலுடைய நினைவுதான் சிலை செய்யறாங்க இல்லையா? சோ விக்கிரக வழிபாடுனா விக்கிரகத்தை இந்துக்கள் மாதிரி சிலை செய்து வழிபடுறாங்கன்னு அர்த்தம் இல்ல, மனிதனுடைய வழி பின்னாடி சுத்திட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். முஸ்லிம்கள் ஆகட்டும், கிறிஸ்தவர்கள் ஆகட்டும், எல்லாருமே விக்கிரக வழிபாட்டினரே. அதாவது விக்கிரகம்ன்றது மனிதனை குறிக்குது. சோ மனிதனுடைய வழியை இறைவனுடைய வழின்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. சோ அதுல இருந்து இறைவனை இப்ப பிடிக்கணும். அப்படி நாங்க பிடிச்சிட்டோம். இதுவரைக்கும் மனித வழிப்படி நிறைய பாவம் செஞ்சிட்டோம். அதனால இப்ப நாங்க திடமான நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். உனக்காக நாங்க எதையும் இழக்க தயார். காமத்தை விடணும், கரிமீனை விடணும். அதுக்கு அடிப்படை உடல்ன்ற உணர்வையே விட்டுடணும். வெறும் ஆத்மா நான், என்னுடையவர் ஒரு சிவ பரமாத்மா, அல்லா பரமபிதா, மூணும் ஒருவருடைய பேர் தான். அப்படி அதுல ஆனா அது அவ்வளோ ஈஸி கிடையாது இல்லையா? வீட்டுல கரிமீன் சாப்பிடுவான், ஊரை சுத்திக்கிட்டு இருப்பான், காமத்துல ஈடுபடுவான். சோ இதுல இருந்தெல்லாம் விலகி இருக்கும்போது அவங்க மூலமாவே நமக்கு நிறைய தொல்லை கிடைக்கும். அதையெல்லாம் தாங்கிக்கிறது தான். ஏன்னா இந்த ஞானத்தை கேட்ட உடனே நீங்க இறை தூதர் தான். ஏன்னா நீங்க மத்தவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க. இறை செய்தியை மற்றவங்களுக்கு கொடுக்குறவங்க தான் தூதர். சோ அந்த தூதருக்கு தான் பிரச்சனை வருது. ஆனால் திட்டம் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கும்போது நீங்க விட மாட்டீங்க. பிரியாணிக்கு ஆசைப்பட்டு அல்லாவை விட மாட்டீங்க இல்லையா? காமத்துக்கு ஆசைப்பட்டு அல்லாவை விட மாட்டீங்க. அப்ப இதுவரைக்கும் நாங்க தெரியாம செஞ்சிட்டோம், அந்த பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடுங்க, தீமையெல்லாம் விலக்கிடுங்க. ஏன்னா அந்த பாவத்துக்கான தண்டனை நமக்கு தீமை விளையிறது, அதை விலக்கிடுங்க. கடவுள் சொல்றார், என் நினைவிலே இருந்து நீ காமத்தை வென்றுடு, எல்லா தண்டனையில இருந்து நீ தப்பிச்சிடுவ. அது மட்டும் இல்ல, சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவியாக ஸ்ரீ நாராயணன் பதவி, அதாவது சொர்க்கத்தின் நம்பர் 1 போஸ்ட், ராஜா பதவி. அதனாலதான் சொர்க்கவாசல் திருவிழா பெருமாள் கோயில கொண்டாடுறாங்க.
அது உனக்கு கொடுக்கப்படும், நான் உனக்கு உத்தரவாதம் கொடுக்கிறேன்ற. சோ அதுதான் எங்களை வந்து அது அது அந்த கடைசி லைன் படிங்களாம். அந்த மரணம் பத்தி இருக்குமே. எங்களுடைய தீமைகளை எங்களை விட்டு நீக்கியும் விடுவாயாக, மேலும் முடிவில் நல்லோர்களுடன் எங்களை மரணிக்க செய்வாயாக. நல்லவர்களுடன் மரணிக்க செய்வாயாக. 2 அர்த்தம் இருக்குது. ஏன்னா இங்க மரணம்னா என்ன? உடலை விட்டு உயிர் பிரியறது தான் மரணம். கடவுள் சொல்றார், உடலையே மறந்துடு, நீ இறந்துட்டேன்னு புரிஞ்சுக்கோன்ற. சோ இந்த மரணத்தை தான் அங்க சொல்றாங்க. சாகரத பத்தி சொல்லல. இல்ல வெறும் ஆத்மா, எனக்கு உடம்பே கிடையாதுன்னா இந்த உடல் சார்ந்த எந்த உணர்வும் எந்த உறவுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் வெறும் ஆத்மா, சொர்க்கத்துல போய் உடல் எடுக்க போறேன். ஆனா அது அந்த சொர்க்கத்துக்கு போகணும்னாலே அங்க காமம், கோபம் எதுவுமே அங்க இருக்காது. அதே மாதிரி நான் மாறணும். அப்ப என்னுடைய அப்பா அல்லாஹ், அவர் சொல்வதை மட்டுமே கேட்கிறேன், அவரை மட்டுமே நினைக்கிறேன். அவருக்கும் உடம்பு கிடையாது. செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி அவரையே நினைச்சு நினைச்சு மற்ற அனைத்தையும் மறக்கிறது தான் மரணிக்கிறது. சோ அதுதான் அது அது என்ன, யாரோட மரணிப்ப அது அந்த மறுபடியும் படிங்க. மேலும் முடிவில் நல்லோர்களுடன் எங்களை மரணிக்க செய்வாயாக. சோ நல்லோர்களோட மரணிப்பாயாகனா இறைவனுடைய வழி. ஏன்னா இறைவனுக்கு தான் நல்லது எது கெட்டது எதுன்னே தெரியும். அதை தான் இப்ப சொல்லிக் கொடுக்கிறார். சோ அப்ப நல்லவர்களோடு நாங்களும் மரணிக்கணும். அததான் மர்ஜீவா வாழ்க்கைன்னு ஹிந்தி வார்த்தை. மர்னா இறக்குறது, ஜீவானா உயிர்த்து இருக்கிறது. அப்ப உயிரோட இறக்குறது அப்படின்னு அர்த்தம். சோ இதுதான் உண்மையிலே வந்து கடைசியில கல்லறையில இருந்து எழுப்புவேன்ட்டு சொல்லப்பட்டதெல்லாம் இல்லையா? அதாவது இப்ப நம்ம செத்து கிடக்குறோம். இது பாத்தீங்கன்னா ரிவர்ஸா வர மாதிரி இருக்கும். ஏன்னா உடல் உணர்வுல இருக்கிறது தான் உண்மையிலேயே செத்து கிடக்குது. ஆத்மான்றதே மறந்துட்டோம் இல்லையா? சோ இப்ப ஆத்மாவை உயிரோட எழுப்புறார். சோ ஆத்மா உயிரோட எழுப்பும்போது உடம்பு செத்து போயிடுது. சோ அந்த மாதிரி மரணிக்க செய்வாயாகன்னு வருது. அடுத்தது இன்னொரு அர்த்தம் என்னன்னா, இந்த ஞானத்தை யாரு முதல்ல எடுக்கிறாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு வருவாங்க. சொர்க்கத்துக்கு வரணும்னா முதல்லயே அவங்க இந்த உலகத்தை விட்டு போயிடுவாங்க. சோ அப்ப மேல அதாவது இறைவனின் நினைவுல போறது, போய் சண்டை போட்டு போறது கிடையாது. இங்க சண்டைன்றதே மாயையோடு, சாத்தானோடு, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் தான் சாத்தான்றதே தவிர மனிதர்கள் கிடையாது. விக்கிரக வழிபாடு கிடையாது. சோ அதெல்லாம் மனித வழி. சோ அதுல இருந்து விடுபட்டு இறைவனை மட்டுமே நம்ம பிடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இறைவன் நினைவிலேயே உலக அழிவு ரொம்ப மோசமாக இருக்கும், கொடூரமா இருக்கும். கடைசியில அதுக்கு முன்னாடியே இறைவன் நினைவுல இருந்து அப்படியே ஆனந்தமாக உடலை விட்டு டக்குன்னு மேல போயிடுங்க. ஏன்னா அதை தவிர வேற எந்த நினைவும் இருக்காது உங்களுக்கு. இறைவன், அடுத்தது சொர்க்கம். இந்த உலகத்தை பற்றி எந்த நினைவும் இருக்காது. சோ அப்படி எல்லோரும் நாம ஃபர்ஸ்ட் போயிடும். கடைசியில் அதுக்கப்புறம் தான் வருது மற்ற மதங்கள்லாம் இல்லையா? முதல்ல சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள் தேவதைகள், அவங்கதான் இந்துக்கள்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா இந்துக்கள்லயும் எல்லாரும் ஒன்னும் சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க. ஆரம்பத்தில் வந்தவர்கள் தான் வருவாங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் இந்துக்கள், கிறிஸ்டின், முஸ்லிம்ஸ் எல்லாம் மேல இருந்து வந்துகிட்டே தான் இருப்பாங்க. அவங்களாம் கடைசியா வர்றவங்க கடைசியா தான் போவாங்க. அந்த அளவுக்கு பயங்கர தண்டனையும் இருக்கும். ஏன்னா உலகம் மோசமா இருக்கும். இப்ப பயங்கர சுகத்தின் உச்சத்துல அகங்காரத்துல ஆடிட்டு இருப்பாங்க. கடைசியில தனியா மாட்டிக்குவாங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் கரண்ட் இருக்காது, நெட் இருக்காது. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சுத்தி கடல் தண்ணி இருக்கும், ஒரு தீவு மாதிரி இருக்கும். அப்படியே துடிப்பாங்க. அந்த மாதிரி நடுங்கி பயத்தோட அவங்க போவாங்க. அப்படி நான் இறக்கக்கூடாது, நல்லவர்களோடவே நான் மரணிக்கணும், என்ன சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. சோ அதுதான் சிஸ்டர். அது அடுத்த இது படிங்க சிஸ்டர். எங்கள் இரட்சகனே, இன்னும் உன் தூதர்கள் மூலம் எங்களுக்கு நீ வாக்களித்ததை எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக. மறுமை நாளில் நீ எங்களை இழிவுபடுத்தாதிருப்பாயாக. நிச்சயமாக நீ வாக்குறுதியில் மாறு செய்ய மாட்டாய் என்றும் பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார்கள். சோ தூதர்கள் மூலமாக உன் தூதரை நான் ஏத்துக்கிட்டேன் இல்லையா? அல்லாவை புடிச்சிட்டேன். தூதர்கள் சரி, மதஸ்தாபகர்களை விட்டாச்சு. சோ இங்க வந்து மதம் மாறுற விஷயம் கிடையாது. நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாமே இருக்கும். வெளியில எந்த மாற்றமும் இருக்காது. புத்தியில இறைவனை மட்டும் நினைப்பீங்க. மற்றபடி இந்த மாமிசம் சாப்பிடுறது, காமத்துல ஈடுபடுறது, இதுல இருந்தெல்லாம் விலகி இருப்பீங்க. இறைவன் நினைவுல அதுல இருந்தாதான் இறைவன் நினைவுல இருக்க முடியும். புலன் இன்பத்துக்கு அடிமையா இருந்துட்டு இறைவனை நினைக்க முடியாது. அப்படின்னா இறைவனை நினைக்கிறதுனா என்னன்னு உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். இறைவனை அந்த காமம்லாம் இல்லாம இறைவனை நினைச்சிட்டு இருக்கிற ஒருத்தர் திடீர்னு காமத்துல விழறாங்க அல்லது கரிமீனை சாப்பிடுறாங்க அப்படின்னா, குறிப்பாக காமத்துல விழுந்தாங்கன்னா அதுக்கு அடுத்தது உங்களுக்கு இறைவன் நினைவே வராது. அவர் 2-3 நாள் ஆகும் மீண்டும் இறைவனோட புத்தி இணையறதுக்கு. அப்ப தெரியும் உங்களுக்கு தூய்மைனா என்னன்ட்டு. அப்ப
அப்ப நான் சொல்வதை போல நீங்க நடந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்கிறேன், தண்டனையில இருந்து காப்பாத்துறேன்றது இறைவன் கொடுக்கிற வாக்கு. நம்ம பாவம் செஞ்சிருக்கிறோம். 2500 வருஷம் மதங்களின் வழிபடி நம்ம பாவம் தான் செஞ்சிருக்கோம். ஏன்னா எந்த மதமும் காமம் தப்புன்னு சொல்ல, கரிமீன் தப்புன்னு சொல்ல, பாவம் மேல பாவம் செஞ்சாச்சு. நிறைய கோபப்படுறது, பொறாமைப்படுறது, தப்பா பேசுறது, நிறைய இச்சையா அழகா இருக்கிறாங்கன்னு பாக்குறதே பாவம் தான். உடலை பாக்குறதே பாவம் தான். அப்ப எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறோம். சோ அதற்கான தண்டனை தான் இன்னைக்கு பல நோய்கள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஏழ்மை, இது துரோகம் எல்லாமே. ஆனா அதுல இருந்தெல்லாம் காப்பாத்தினா இப்ப எல்லாத்தையும் நீயே விட்டுரு. நீ புடிச்சுக்கிட்டா தானே அந்த பிரச்சனை. பற்ற விட்டுடு. நான் உனக்கு ரொம்ப அழகான உலகத்தை கொடுக்கிறேன். எப்படியா இருந்தாலும் இந்த உடலை விட்டாதான் நீ அந்த உலகத்துல போய் அழகான உடலை எடுக்க முடியும். சோ ஆல்ரெடி என் இது இல்ல, வெறும் ஒளியா இருக்கிறேன்னு நானு உன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்கும்போது உனக்கு வலிக்காது. ஆனா இதெல்லாம் என்னதுன்னு புடிச்சுக்கிட்டேன்னா உனக்கு வலிக்கும். அப்ப அவரு நிறைவேற்றுவார். ஆனா அவர் சொல்றதை நீங்க நிறைவேற்றுவீங்களா? அதுதான் முக்கியம். நீங்க எந்த அளவுக்கு புடிச்சிட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பதவி குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் பிரச்சனை. அப்ப எழுப்பப்படும் நாள்ன்றது இப்பதான் நம்மளை எழுப்பிட்டு இருக்கிறார் கடவுள். எங்களை இழிவிலிருந்து காப்பாயாக. சோ இப்பதான் ரொம்ப கொடூரமா நிறைய பாலியல் குற்றங்கள் நடக்குது. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இப்ப உக்ரைன்லாம் வேற நாட்டுக்கு போகும்போது ஆண்கள் உள்ள சண்டை போடுறாங்க, பெண்கள் எல்லாம் வெளில போயிட்டாங்கும்போது பாஷை தெரியாத நாட்டுல இடம் கொடுத்தாலும் அவங்க நீ காமத்தை கூட நான் உனக்கு இடம் கொடுக்குறேன்றான். அதெல்லாம் எவ்வளவு பெரிய இழிவு இல்லையா? சோ அந்த மாதிரி எல்லாம் எங்களை அதுல இருந்து காப்பாத்து. சொல்ல நீ காமத்தை விட தப்பிச்சிடுவேன்ற. காமம்ன்றது யாரோ விபச்சாரி இல்ல, உன் கணவன் உன் மனைவியிடம் வைக்கிறதே அங்க விபச்சாரம் தான். சொர்க்கத்துல அந்த காமமே இல்லாதனால்தான் உங்களை கோயில் கட்டி கும்பிடுறாங்க. அப்படி இருந்ததே நீதான். அப்படி இல்லதான் இந்த ஞானம் கிடைச்சிருக்கு. சோ அதனால நிச்சயமாக நீ வாக்குறுதிகளில் இருந்து மாறுபவன் அல்ல அப்படின்னு இதுல போட்டிருக்கு. அவர் மாற மாட்டார். நீங்க மாறாம இருக்கிறீங்களா? அதுதான் இங்க முக்கியம். அவரு மாற மாட்டாரு இல்லையா? நீங்க காமம் இல்லாமல் இருக்க முடியுமா? இச்சையா பார்க்காம இருக்க முடியுமா? வெறும் ஆத்ம உணர்வுல இருக்க முடியுமா? அந்த அளவுக்கு தைரியம் இருக்குதா? இதுக்குதான் தைரியம் வேணும். இதுதான் குப்தமான போர் வீரர்கள், மறைமுகமான போர் வீரர்கள்னு சொன்னது இல்லையா? எதிரியை கண்ணுக்கு தெரியிற எதிரி அழிக்கிறது ஈஸி. கண்ணுக்கு தெரியாத இந்த சாத்தான் அழிக்கிறது தான் கஷ்டம். சோ கடவுள் உங்களை கேக்குறாரு, நீங்க மீறாம இருக்கிறீங்களான்ட்டு. நீங்க அவரை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவருக்கு பொய்யே தெரியாது. ஏதோ கடவுளை சந்தேகப்பட்டு நீ நிச்சயமாக வாக்குறுதிகளில் மாறுபவன் அல்லனா என்ன அர்த்தம் இல்லையா? அவர் பேரே சத்தியம் சிவம் சுந்தரம். காட் இஸ் ட்ரூத். சரி, ஓகே. 195. ஆதலால் அவர்களுடைய இரட்சகன் அவர்களுடைய இந்த பிரார்த்தனையை அங்கீகரித்துக் கொண்டார். காரணம், உங்களில் ஆண் பெண் இரு பாலரிலும் எவர் நன்மை செய்த போதிலும் நிச்சயமாக நான் அதை வீணாக்கிவிட மாட்டேன். ஏனென்றால் உங்களில் ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்த போதிலும் சிலர் மற்ற சிலரில் உள்ளவர்கள்தான். ஆகவே கூலி கொடுப்பதில் ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லை. உங்களில் சிற்றத்துக்கு செய்து தங்கள் வீடுகளிலிருந்து வெளியேறியும் பிறரால் வெளியேற்றப்பட்டும் என்னுடைய பாதையில் துன்புறுத்தப்பட்டும் யுத்தம் செய்தும் அதில் கொல்லப்பட்டும் விட்டனரே, அத்தகையோர் அவர்களுடைய பாவங்களான தீயவைகளை நிச்சயமாக நான் அவர்களை விட்டு நீக்கி விடுவேன். நிச்சயமாக அவர்களை நான் வனபதிகளிலும் பிரவேசிக்க செய்வேன். அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் என்று கூறுவான். இது அல்லாவிடமிருந்து நற்கூலியாக அவர்களுக்கு கிடைக்கும். அல்லாவிடத்தில் இன்னும் இதனை விட மிக்க அழகான வெகுமதியும் இருக்கின்றது. இங்க பிரார்த்தனைன்ட்டு இருக்குது. பிரார்த்தனை அப்படின்றது பக்தியில வேண்டுதல் இல்லையா? அது பக்தி. இங்க ஞானம் வந்து பிரார்த்தனை இல்லை, அது உங்க உரிமை, சொர்க்கம். அந்த உரிமையை எடுத்துக்கோங்க, அதை கொடுக்கத்தான் நான் வரேன்ற. இப்ப நீங்க கடவுளுக்கு பயப்பட தேவையில்லை. அன்பா அவரை நினைத்தால் போதும். அவரை நினைக்கணும். ரொம்ப ஈஸியா அவரை நினைக்கிறது தான் இல்லையா? ஒரு செவ்வானத்துல நட்சத்திரம் மாதிரி நினைக்க போறீங்க. சோ இத வந்து வயசானவங்களும் பண்ணலாம், இல்ல கை காலம் மடக்கிறது எல்லாராலையும் வராது. ஆனா இது பண்ண முடியும் உங்களால. இதை யாரும் தடுக்கவும் முடியாது. ஏன்னா இறைவனை நினைக்கிறீங்களா இல்லையானே யாருக்குமே தெரியாது. மற்றதுன்னு கூட இப்ப ஒரு சில நாடுகள்லாம் ஒவ்வொரு மதத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இல்லையா? கோயிலை இடிக்கிறாங்க, மசூதி இடிக்கிறாங்க, சர்ச்சை இடிக்கிறாங்க. இங்க உங்க மனசுல எல்லாம் ஓடிட்டு இருக்குது இல்லையா? அதனால இங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது. இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்க போறீங்க. சொர்க்கத்துல அந்த முதல் பதவி, நாராயணன் பதவி நான் அடையணும், அந்த லட்சியத்தை வச்சு நினைச்சிட்டு இருக்க போறீங்க. சோ அதுக்கு நீங்க வந்து சத்தியம் பண்ணிருக்கிறீங்க. இங்க பிரார்த்தனைன்றது சத்தியம். சோ சத்தியத்தை நீங்க மீறாம இருங்க, அவ்வளவுதான். அவர் அங்கீகரிக்கிற விஷயம் இல்ல, நீங்க மீறாம இருக்கணும்.
அடுத்தது, ம். ஆண் பெண் யாராயிருந்தாலும் அவர்கள் செய்வதற்கான கூலி கொடுக்கப்படும். சோ இதுதான் ம். முக்கியமான விஷயம். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு பாருங்களா, உங்களில் ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்த போதிலும் சிலர் மற்ற சிலரில் உள்ளவர்தான் அப்படின்ட்டு இருக்குது. இங்க என்னன்னா, ஆண் பெண்ணாக பிறப்பாங்க, பெண் ஆணாக பிறப்பாங்க. மாறி மாறி பிறக்கும். ஏன்னா ஆத்மா ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது. ஆண் உடல் எடுக்கும்போது ஆண், பெண் உடல் எடுக்கும்போது பெண். மாறி மாறி தான் பிறக்கும்ன்றாரு. தொடர்ந்து ஆணாகவோ, தொடர்ந்து பெண்ணாகவோ யாருமே பிறக்க மாட்டாங்க. 2 பிறவிக்கு மேல தொடர்ந்து பெண்ணாகவோ, அல்லது 2 பிறவிக்கு மேல தொடர்ந்து ஆணாகவோ யாருமே பிறக்க மாட்டாங்கன்றாங்க. சோ அதனால தான் பெண் பண்ற தப்பு ஆணால உணர முடியும். ஆண் பண்ற தப்பு பெண்ணாலயும் உணர முடியும். சோ ம். அதனால கடவுள் பார்க்கிறது உடம்ப கிடையாது, ஆத்மாவ. அதனால தான் கடவுள் ம். சொல்றாரு, ஆத்மாக்கள் எல்லோரும் ஆண்களேன்றார். ஏன்னா அந்த ஆ. காலத்துல ஆண் குழந்தைக்கு தான் சொத்து கொடுப்பாங்க. சோ கடவுளுடைய ம். சொத்துக்கு ஆண், பெண் 2 பேருக்கும் சம உரிமை இருக்குது. ஏன்னா இங்க கடவுள் உடலை பார்க்கல, ஆத்மாவ பார்க்கிறார். ஆத்மாவுக்கு தான் ஒரு தந்தை. அதனால தான் இந்து மதத்துல பரமாத்மான்னு சொல்றோம். பரமபிதான்னு கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. சோ அப்ப அந்த ஆத்மா ஆண் அப்படின்னா, நானும் ஆண், நீங்களும் ஆண். நானும் அல்லாஹ்வுடைய குழந்தை, நீங்களும் அல்லாஹ்வுடைய குழந்தை. அப்ப 2 பேருக்கும் ஒரே அப்பான்னா, நீங்களும் நானும் யாரு? அண்ணன், தம்பி தான். ம். இல்லையா? அண்ணன், தங்கச்சி கூட கிடையாது. ஏன்னா இங்க ஆத்மா 2 பேருமே ஆண். அதைத்தான் முஸ்லிம் மதத்துல பாய் பாய்ன்னு சொல்றாங்க. ஆனா அது அவங்களுக்கு தெரியாது. பாய். இதனால தான் சொல்றோம்னு அவங்களுக்கு தெரியாது. இல்லையா? அப்ப சகோதரா, சகோதரான்றது பெண்ணையும் சேர்த்து சொல்லணும். ம். அவங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஆ சோ அதனால யாரா இருந்தாலும் அவர்களுக்கு அவங்க செய்த செயலுக்கு ஏற்ப சன்மானம் கொடுக்கப்படும். ஆக்சுவலா பெண்களுக்கு நெறைய உரிமையே இருக்குது. கடவுளுடைய ஆஸ்தியில. என்ன உரிமை அப்டின்னா, இப்ப கணவன், மனைவி 2 பேரும் சேர்ந்து சேவை செய்றாங்க. இறைவனை நினைக்கிறாங்க. இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு குடுக்குறாங்க. அல்லது மனைவியால செய்ய முடியல. பட் வீட்ட மட்டும் பராமரிக்கிறாங்க. கணவன் சேவை செய்றான் அப்டின்னா, கணவன் செய்ற சேவையில் பாதி பங்கு மனைவிக்கு போயிடும். அந்த பலன். ஆனா மனைவி ம். செய்ற சேவைக்கான பலன் கணவனுக்கு வராது. சோ கடவுள் அந்த பெண்களை முன்னுக்கு வைக்கிறதுனா அது கடவுள் தான். இல்லையா? இந்த ம். மாரி ஆமா. சட்டம் கூட மனித சட்டம் கூட கிடையாது. இல்லையா? சரி. சோ ஆ சோ அதனால அது ஒண்ணு இருக்குது. சோ அது இதுல இல்ல. பட் வேற ஒரு சட்டத்துல வரும்போது அது மாரி பெண்ணுக்கு முன்னுரிமை கொடுக்கிறது இருக்கும். அந்த ஸ்தூல சொத்துல. ஆனா இங்க ஆ. சொல்றது ஆன்மீக சொத்து. சொர்க்கத்துக்கு வரக்கூடிய சொத்து. அழிவற்ற சொத்தை கடவுள் பேசுறாரு. ஆம். அதனால கடவுள் ஆண், பெண் பாகுபாடு பார்க்கிறது கிடையாது. குழந்தை வயசானவன் பாகுபாடு பார்க்கிறது கிடையாது. இந்த மதம், அந்த மதம் பாகுபாடு பார்க்கிறது கிடையாது. இந்த ஜாதி, அந்த ஜாதி, இந்த நாடு, அந்த நாடு எந்த பாகுபாடும் கிடையாது. இறைவனை நினைச்சியா, தூய்மை ஆனியா, உனக்கு ஏற்ற கூலி கொடுக்கப்படும் சொர்க்கத்துல. ஆனால் இதனால வீடுகளிலிருந்து வெளியேறியும் இல்லையா? நீங்க தூய்மையா இருக்கிறீங்க அப்படின்னும் பொழுது, அப்ப இறைவனுடைய ஞானத்தை எடுக்குறாங்க. நான் காமம் இல்லாம இருப்பேன், கரிமீன் இல்லாம இருப்பேன், வீட்ட விட்டு வெளில போடான்றான். அந்த மாரி வீட்டை விட்டு வெளியேறியவர்கள், வெளியேற்றப்பட்டவர்கள். சோ இங்க இந்த யுத்தம் இறைவனுடைய வழியில் நடக்கிற யுத்தம், அல்லாஹ்வின் வழிப்படி நடக்கிற யுத்தம்ன்றது இதுதான். இல்ல எதை இழந்தாலும் பரவால்ல, எனக்கு இறைவன் தான் வேணும்னு அர்த்தம். அவங்க அந்த ஸ்தூல யுத்தம்னு நெனச்சுட்டு பாவம் ஒருத்தர கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி. பிறரால் வெளியேற்றப்பட்டும், என்னுடைய பாதையில் துன்புறுத்தப்பட்டும். சோ இங்க துன்புறுத்தப்படுறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கடவுள் நல்லா பார்த்துக்குவாரு. என்ன இது எல்லாம் அழியப் ம். போகுது. கண்ணு முன்னாடி அழிஞ்சுகிட்டு இருக்கிறத பார்க்கிறோம். நீங்க விட்டுட்டு போற இடம் சேஃபா இருக்கும். நீங்க எத விட்டீங்களோ அந்த இடம் தான் டேஞ்சர் ஆயிடும். சோ அதனால அத பத்தி நீங்க ம். கவலைப்பட தேவையில்ல. சோ அதனால துன்புறுத்தம்ன்றதே கிடையாது. கடவுள் சொல்றாரு, "இது சொர்க்கத்தை விட சுகமான உலகம் இதுதான்றார்." ஏன்னா, இங்க மட்டும் தான் உங்களுக்கு கடவுள தெரியும். சொர்க்கத்துல தெரியாது. சொர்க்கத்துக்கு கடவுள் வரமாட்டாரு. இந்த ஞானத்தை குடுத்துட்டு கடவுள் மேல போயிடுவாரு. சோ நாம தான் சொர்க்கத்துக்கு வருவோம். சோ அப்ப கடவுள்கிட்டயே ஞானத்தை எடுக்கக்கூடிய பாக்கியம் 5000 வருஷத்துல ஒரே தடவ தான் கிடைக்கும். அப்புறம் என்ன துன்பம் இருக்குது? ஒரு துன்பமும் கிடையாது. மத்தவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா இறைவன் நினைவுல இல்லன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இறைவன் நினைவுல இருந்து அந்த காமம், கோபம் இதெல்லாம் கொஞ்சம் கூட விழலன்னா தப்பிச்சிடுவீங்க. ஆனா என்ன ஏன்னா 2500 வருஷம் பாவம் செஞ்சதெல்லாம் இந்த காமத்திலும், கோபத்திலும் விழ வச்சு தான் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும்.
ஆனா நீங்க நான் அசைய மாட்டேன் அப்படியே அமைதியா போன மாதிரி இருந்துட்டீங்கன்னா தப்பிச்சிடுவீங்க. அப்ப யுத்தம் செய்தும், சோ இங்க யுத்தம்ன்றது மாயையோடு எனக்குள்ள அங்க காமத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலை வரும்போது எனக்குள்ள வரக்கூடிய அந்த காமம்ன்ற எண்ணத்தை வெட்டுறது, கோபம்ன்ற எண்ணத்தை வெட்டுறது. அதனாலதான் இந்து தெய்வங்கள் கையில எல்லாம் கத்தி கடப்பாரெல்லாம் இருக்கிறது. யாரையும் குத்துறது கிடையாது. அதேதான் அப்படியே குரான்லயும் கொலை பண்ண சொன்னார் கடவுள்னு நினைச்சுக்கிறாங்க. அது கிடையாது. கொலைக்காரனை யாரையாவது நம்ம கும்பிடுவோமா? இந்துக்கள் வழிபடுறாங்கல்ல. சோ அதை புரிஞ்சுக்கணும். கடவுளும் அப்படி சொல்ல மாட்டாரு. அப்படி செய்யறவங்களும் நம்ம வழிபட மாட்டோம். சொல்றவங்களையும் வழிபட மாட்டோம். சோ அந்த கீதையில இருந்து வந்த கீதை தான் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய மத புஸ்தகம். அதுல இருந்து வரதான் ராமாயணம், மகாபாரதம், குரான், பைபிள் எல்லாமே. சோ தாய் எப்படியோ அப்படியே செய். குழந்தைகளும் அதே மாதிரியே இருக்கிறாங்க. அப்ப அப்படி யுத்தம் செய்தும் அதில் கொல்லப்பட்டும் விட்டனரே அப்படிங்கிறது என்னன்னா முழுக்க முழுக்க நானுன்ற உணர்வை அழிக்கிறது. மற்றவர்கள் கடவுளுடைய வழிபடி நடந்தா உங்களை ஏன் மத்தவங்க கொலை பண்ண போறாங்க? நீங்க தான் எல்லாத்தையும் இழக்க தயாரா இருக்கிறீங்களே. நான் இதை விட மாட்டேன்னு சொல்லும் போதுதானே அவன் சண்டை போடுறது. இந்தாப்பா வச்சுக்கோ. இயேசு சொல்லுவாரு, தோல்ல போட்டிருக்கிற ட்ரெஸ் கேட்டா இடுப்புல இருக்கிறதையும் கழட்டி கொடுத்துட்டு போங்க. இந்த பக்கம் அரைஞ்சா இந்த பக்கம் காட்டுங்க. அப்புறம் எதுக்கு அவன் உங்ககிட்ட வரப்போறான்? எதிர்த்து நின்னாதான் அவன் எதிர்க்க போறான் இல்லையா? சோ அதனால அப்படி தன்னையே அர்ப்பணிக்கிறாங்க. அதான் மர்ஜீவா வாழ்க்கை. இறக்குறாங்க. அவங்களுடைய பாவங்கள் அவங்களை விட்டு நீக்கி விடுவேன். அது மட்டும் கிடையாது. சோ பாவத்தை நீக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அதுக்கான தண்டனையில இருந்தும் தப்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அடுத்தது, நிச்சயமாக அவர்களை நான் சுவனபதிகளில், அதாவது சொர்க்கத்தில் பிரவேசிக்க செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. அது கீழே 6 ஓடிக்கொண்டிருக்கும்ன்ற. சோ கடவுள் சொல்றாரு பிரம்மகுமாரிகள் மூலமாக, டெல்லியில் யமுனை நதிக்கரையில் தான் அது இருக்கும். இன்னைக்கு இருக்கிறதுலே மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டியா இருக்குது இந்தியாவில. ஆனா அங்க அவ்வளவு பரிசுத்தமா இருக்கும் சொர்க்கம். அடுத்தது, இது அல்லாஹ்விடமிருந்து நற்கூலியாக அவர்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ்விடத்தில் இன்னும் இதைவிட அழகான வெகுமதியும் இருக்கின்றது. சோ அதெல்லாம் அதுல சொல்லல. அதுதான் தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில நாம வசிப்போம். ஆண்களும் பெண்களும் அவ்வளவு அழகா இருப்பாங்க. சிங்கமும் பசுவும் ஒன்னா தண்ணி குடிக்கும். சோ அந்த மாதிரி மிக அற்புதமான உலகம் அந்த சொர்க்கம். அதுக்கு இந்த ஒரே ஒரு ஜென்மம் காமத்தை விடணும். அதுக்கு இந்த ஒரே ஒரு ஜென்மம் உடல்ன்றத மறந்து ஆத்மான்ற உணர்வுலயே இருக்கணும். அதுக்கப்புறம் சொர்க்கத்துல உடல் உணர்வுல எடுத்துட்டு வர எதுவுமே நடக்காது. அதனால இயல்பாகவே ஆத்ம உணர்வுல இருப்பீங்க. அதனால எந்த பாவமும் இருக்காது. சோ இதுதான் இதோடைய அர்த்தம். அடுத்தது ரொம்ப சின்னதா இருக்கு. அதையுமே பார்த்துடலாம். 196 படிங்க சிஸ்டர். நபியே, நிராகரிப்போர் பெரும் வர்த்தகர்களாகவும் தனவந்தர்களாகவும் ஆடம்பரமாக நகரங்களில் திரிந்து கொண்டிருப்பது உண்மை. ஏமாற்றிவிட வேண்டாம். எல்லாம் ஷாப்பிங் அப்படியே சாயங்காலம் ஊரை சுத்துறது அங்க இங்கன்ட்டு எல்லா மதத்துக்காரங்களும் அதானே பண்றாங்க. சோ அது உங்களை ஏமாத்த வேண்டாம். ஏன்னா அதுதான் மாயின் கவர்ச்சி. இது ராமாயணத்துல பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை தான் இறைவனுடைய ஞானத்தை எடுக்கும் பொழுது இது ஒரு சந்நியாச வாழ்க்கை. குடும்பத்துல இருந்துகிட்டே குடும்பத்துல இருப்பீங்க, எல்லாத்தையும் அனுபவிப்பீங்க. ஆனால் பற்று இல்லாம அனுபவிப்பீங்க. ஏன்னா நான் சொர்க்கத்துக்கு போறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். இது யாரும் என்னுடையவர்கள் கிடையாது. ஆனா கடமை செய்வோம். போறதுக்கு தயாரா இருக்கிறேன். ஏன்னா என்னுடைய கடன் அது. முன் ஜென்மத்துல பட்ட கடனை நான் தீர்க்கிறேன். அவ்வளவுதான். அந்த உணர்வுல இருக்கணும். மத்தவங்க எவ்வளவு ஜாலியா இருக்கும். இப்ப ஒரு காலேஜ் பொண்ணுக்கு இது கிடைக்குதுன்னா மத்தவங்க ஒரு பொண்ணு சொல்லுது, இந்த ஞானத்தை எடுத்த பொண்ணு, எங்க கூட படிக்கிறவங்க எல்லாம் இப்பவே மேட்ரிமோனியில பசங்க தேடுறாங்க. அதெல்லாம் எனக்கு மைண்ட டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. அதுதான் பிடிச்சி அது ஒரு பக்கம் அது பிடிக்காது. பட் ஆனா அந்த ஒரு அமைதி போகும். சோ அதனால அதுல எல்லாம் மயங்கிடாதீங்க. அதனாலதான் அவங்க கிட்ட விலகி இருங்கள் அப்படின்னு சொல்றது. சோ அதனால அதுல மயங்கிடாதீங்க. கறி மீன் சாப்பிடு, கடவுள் இதுக்காக தாண்டா படிச்சாரு பாரு, எல்லா மதத்திலயும் போட்டிருக்கு பாரு, டக்குன்னு போய் விழுந்துருவாங்க. இங்க வந்திருக்கிறது அல்லாதான் அசைக்க முடியாத நிச்சய புத்தி வந்துச்சுன்னா உலகமே சொன்னாலும் நீங்க திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. சோ அதனாலதான் அந்த மயக்கத்துல இருந்து விலகி இருங்கள். குறிப்பா காமம் தான் விழ வைக்கும்.
மிகப்பெரிய எதிரி, காம மகாசத்ருன்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அதுல இருந்து இப்ப பாருங்க, ஈரான்ல இன்னும் ரூல்ஸ் ஸ்ட்ரிக்டா பண்றாங்க. கடவுளுடைய வழி கிடையாது வன்முறை. பட் இருந்தாலும் பைபிள் படி பாத்தீங்கன்னா அந்த விபச்சாரத்தினாலதான் தோக்குறாங்க. ஸோ அது இல்லாம நிறைய பேர் சொல்லுவாங்க, பாரு இது வரைக்கும் உனக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது, நீ எப்ப இந்த பிரம்மகுமாரி பக்கம் போனியோ அப்பதான் எல்லாரும் உன்னை வெறுக்கிறாங்கன்னு. ஸோ இதுல எல்லாம் நிறைய பேர் விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடவுள் மேல அசைக்க முடியாத அன்பு இருந்தா மட்டுமே இந்த ஞானத்தை ஃபாலோ பண்ண முடியும். இப்ப முஸ்லிம் வாழ்க்கை நடத்துறதுக்கோ, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழறதுக்கோ, இந்து மத வாழ்க்கை வாழறதுக்கோ உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உண்மையிலே கிடையாது யாருக்கும், இல்லையா? ஆனா இங்க எல்லாத்தையும் விடணும். வாழ்க்கை ஃபுல்லா கரிமீனை விடணும், காமத்தை விடணும், வெறும் ஆத்மாவை பார்க்கணும். ஆனா அதுலதான் ஆனந்தம் இருக்கும். ஆனா அதை அடையிறது, அந்த நிலையை அடையிறதுக்கு டைம் எடுக்கும். வெறும் ஆத்மாவை பார்க்கறது, தன்னை ஆத்மா ஒளியாகவே உணர்றதுக்கு. சோ அடுத்தது சிஸ்டர் 197 படிங்களா? ஓகே சிஸ்டர், 197 படி. இது குறைந்த சுகமாகும், பின்னர் அவர்கள் ஒதுங்குமிடம் நரகம்தான், அது தங்குமிடத்தில் மிக கெட்டது. இல்லையா? இப்ப நரகத்தில் தான் எல்லா மதங்களுமே தோன்றுகிறது. அதனால இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, இது சொர்க்கம், இது நரகம். சொர்க்கத்துக்கு போறதுக்கு தான் அனைத்தையும் விட்டுட்டு போகணும். அதனாலதான் இந்து மதத்துல செருப்பு கழட்டிட்டு போறாங்க இல்லையா? செருப்பு கழட்டிட்டு குளிச்சுட்டு தான் போவாங்க. காலை நல்லா கழுவிட்டு போவாங்க. முஸ்லிம் மதத்துமே தொழுகைக்கு முன்னாடி அதை பண்ணுவாங்க. ஆனா இங்க கோயிலுக்குள்ள போனாலே நீங்க காலை கழுவிட்டு செருப்பை கழட்டி விட்டுட்டு தான் போகணும், இல்லையா? சோ அப்ப ஒரு கோயிலும் சொர்க்கத்துடைய நினைவார்த்தம் தான். அந்த கோயில்ல இருக்கிறவங்களும் சொர்க்கத்தில் இருந்தவர்கள். சோ அந்த சொர்க்கத்தில் இருந்தவர்கள் தான் இன்னைக்கு மனிதர்களாகி மீண்டும் அதே கோயிலுக்கு போறோம், அவங்களுடைய நினைவார்த்தத்துக்கு. அப்ப உண்மையில் செருப்புன்றது இந்த உடம்புன்ற செருப்பை கழட்டி வச்சுட்டு ஆத்மா போகணும் சொர்க்கத்துக்கு. அப்ப உடல் உணர்வே இருக்கக்கூடாது, புலன் இன்பத்துக்கே அடிமையா இருக்கக்கூடாது. சோ அப்படி நீங்க இருந்தீங்கன்னா சதா காலமும் சுகமாக இருக்கிற சொர்க்கத்துக்கு போய், அங்க குழந்தை பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் சுகமே சுகம்தான். அழுகனா என்னன்னே தெரியாது. பிறக்கும் போதே சிரிச்சுட்டு தான் குழந்தை பிறக்கும். தாய்க்கும் பிரசவ வலி இருக்காது. அது பைபிள்ல கூட இருக்கும். அந்த கனியை சாப்பிட்ட பிறகுதான் பிரசவ வலியோடு பிரசவிப்பாய், சாபமாக கடவுள் கொடுக்கறதாக இருக்கும். அது நரகத்தில் நடக்குது. அதனால இங்க கிடைக்கிற சுகமெல்லாம் உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கிறது. பாருங்க, மனைவி இருக்கும்போது இன்னொரு பெண் தொடர்பு வர்றது அப்படி சுகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதனால அவன் நிம்மதி எப்படி போகும், பயங்கரமா போகும், இல்லையா? இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வீடு கள்ள தொடர்பா இருக்கு. அதுவும் திருமணம் ஆனவர்களுக்கு இடையில, ஆணுக்கும் திருமணம் ஆகியிருக்கும், அந்த பெண்ணுக்கும் வேற ஒருத்தனோட திருமணம் ஆகியிருக்கும். ஒரு இடத்துல இல்லைனாட்டிலும் இன்னொரு இடத்துல மாட்டிக்குவாங்க, இல்லையா? இன்னொரு விஷயம் என்னன்னா, அதோட அவன் நிறுத்த மாட்டான், இன்னொரு பெண்ணோட போவான். இந்த விஷயம் இன்னொரு பொண்ணுக்கு தெரிஞ்சு அவ பழி வாங்குவா. கட்சியில நிம்மதியே போயிடும், கல்யாணம் பண்ணாலுமே போயிடும் நிம்மதி, இல்லையா? மொத்தத்துல அந்த காமத்தினால வர வினை. அதனால்தான் இந்த அற்ப சுகத்துல மயங்காத. ஏன்னா சுகம் மாதிரி இருக்கும், அதை தொடர்ந்து நீண்ட கால துக்கம் இருக்கும். ஆனா இப்ப நீ இழக்கிற மாதிரி இருக்கும். ஆனா 2500 வருடத்திற்கான சுகத்தை நீ சேமிக்கிறேன்னு புரிஞ்சுக்கோ. ஆனா அதை விட்டுட்டு இங்க இருக்கக்கூடிய அற்ப சுகத்துல நீ மயங்கினா என்றென்றைக்கும் நீ நரகத்திலே இருக்க வேண்டியதா போயிடும். ஏன்னா சொர்க்கத்துக்கு வர முடியாது. மறுபடியும் நரகம் ஆன பிறகுதான் வருவீங்க. அது வரைக்கும் மேல இருப்பீங்க. மேல இருக்கிறது தான் ஆத்மாவின் மரண காலம்னு சொல்லலாம். ஆனா நிரந்தர மரணம் இல்ல, மறுபடியும் நரகம் ஆகும்போது வந்துதான் ஆகணும். அதனாலதான் பாவத்தின் சம்பளம் மரணம்னு பைபிள்ல போட்டிருக்கும். உடலின் மரணம் கிடையாது, அது எல்லாருமே எடுத்துதான் ஆகணும். ஆனா ஆத்மாவால எல்லாமே பண்ண முடியும் உடல் மூலமாக. ஆனா ஒண்ணுமே பண்ணாம மேல இருக்கிறதுன்றது ஒரு ஜெயில இருக்கிற மாதிரி தானே, ஒரு மரணம் மாதிரி தானே அது. அப்படி நீங்க மாட்டிக்க கூடாது. டக்குன்னு நீங்க இன்னொரு ஜென்மம் எடுக்கும்போது இது சொர்க்கமாயிடுது. அதுதான் மரணம் இல்லா பெருவாழ்வு. கிறிஸ்தவ மதத்துல நித்திய ஜீவன், அதாவது துண்டுபடாம வாழ்க்கை இருந்துகிட்டே இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்க மீண்டும் 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 அந்த மதத்திலேயே, நரகத்தில் தோன்றும் அந்த மதத்திலேயே தோன்றி நரகத்திலே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. அந்த அற்ப சுகத்தினால அவ்வளவு துக்கத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பீங்க. எவ்வளவு பெரிய கொடுமை. ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு கரிமீன் வாங்கிட்டு வருவான் அந்த பையன் மனைவிக்கு. அடுத்த நாள் வெட்டு குத்துன்னு போகும், அவ்வளவு சண்டை நடக்கும். இவரு கரிமீன் வாங்கி கொடுத்துட்டு தண்ணி அடிச்சுட்டு காமத்துல ஈடுபட்டுட்டு அதுக்குள்ள சாத்தான் உள்ள புந்துடுச்சா,
அடுத்த நாள் பயங்கர கோபம் வரும். ஆனா அதுக்கு காமம் தான் காரணம்னு அறிஞ்சிக்கிற புத்தி அவங்களுக்கு இல்ல. காமம் கரிமீன் தான் காரணம். அது இல்லாட்டினா அவ்வளவு அமைதியா இருக்கும் வீடு. ஒருத்தர் மோசமா இருந்தாலும் நீங்க அமைதியா இருப்பீங்க. நீங்க அமைதியா இருக்கும்போது அவன் யார் கூட தனியாவா பிணத்திட்டு இருப்பான்? எவ்வளவு நேரம் பிணத்துவான்? அப்படியே அமைதியாயிடும். சோ அதுதான். அதனால அது அவங்க தங்கும் இடம் மிகவும் கொடியது இந்த நரகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, மீண்டும் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி.